அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிறப்பு ரகசியம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் பிறப்புலையே பாக்கியம் செஞ்சு பிறந்தவர். ஏன் இந்த பாக்கியம் செஞ்சு பிறந்தவர் சொல்கிறேன்னா நம்ம பின்னாடி நான் அதை சொல்கிறேன், அதுக்கான முழு விளக்கத்தை. இப்போ ராகுல் காந்தி அவர் வருகிற 2029 தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாரா அல்ல தோல்வியை சந்திப்பாரா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ராகுல் காந்தி பிறப்பு ரகசியம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் பிறந்திருக்காரு. இப்போ 19ஆம் தேதி 6வது மாதம் 1970 பிறந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க. 19 அதாவது 6வது மாதம் 1970 பிறந்திருக்காரு. இப்போ இங்க இருக்கிற ஜோதிடர்களால அவருக்கு கொடுக்கப்பட்ட ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசின்னு சொல்றாங்க. ஏன்னா தனுசு ராசியில தான் சந்திரன் இருக்கு. இப்போ லக்கணத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்கு. இதுதான் அவருடைய லக்கணம். அவரோட லக்கணம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணமா வருது. இப்போ மேச வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி இருக்கு. இங்க இருக்கிற சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு. இங்க இருக்க மிதுன வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் இருக்கு. இங்க இருக்க கடக வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கு. இங்க இருக்க சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கு. எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 2:31 பிறந்திருக்காரு. 2:31 PM ஆக்சுவலா நம்ம இதுபடி ஜாதகம் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம சரியான பலன்களை சொல்லவே முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இது எல்லாமே முழுக்க இங்குள்ள உருட்டு ஜோதிடரால் உருவாக்கப்பட்ட காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அவர் பிறப்பு நேரமும் அவர் பிறந்த நாளும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிறந்த நாளா கூட நம்ம ஓரளவு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பிறந்த நேரத்தை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இங்குள்ள ஜோதிடர்களா ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது அவங்க அதை ராசியாக அடிப்படையாக வச்சு செயல்படுத்துறாங்க. குறிப்பிட்ட நேரத்தை லக்கணத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுத்துறாங்க. நம்ம எப்படி செயல்படுத்தி எடுக்கிறோம் கேட்டிங்கன்னா நம்ம முழுக்க தீர்க்கதரிசி அணுகுமுறையில் மட்டும்தான் நம்ம இங்கே ராகுல் காந்தி அவருடைய பிறப்பு ரகசியத்தை நம்ம இப்போ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபடி பார்த்தோம்னா நம்ம முழுக்க தப்பாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த அடிப்படையில் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன். ஆக்சுவலாக இது ஒரு கிரகச்சிருக்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். நாலாவது பார்த்தீங்கன்னா இங்கே ராசி வரும். யாருடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய ராசியை சொல்லவே கூடாது. அப்படி நம்ம ராசியை சொல்லிட்டோம்னா அவங்களுடைய குணத்தை நான் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களாலேயும் அவருடைய குணத்தை தீர்மானிக்க முடியும். அதனால அவங்க அனுமதியின்றி யாருடைய ராசியுமே நம்ம சொல்லக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க லக்கணம் வரும் சுக்கிரன். இப்ப இது பார்த்தீங்கன்னா யுகம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த யுகம் நம்ம எல்லாத்துக்குமே பிறந்து வரோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சனியோட யுகத்துல தான் பிறந்து வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வருஷம், அதாவது வருடம். மூணாவது இது என்ன பார்த்தீங்கன்னா மாதம். இது என்ன பார்த்தீங்கன்னா நாள். இது என்ன பார்த்தீங்கன்னா நேரம்.
இந்த அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே பிறந்து வரோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த மேல இருக்கிற 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே இந்த 5 கிரக சேர்க்கையில மட்டும்தான் பிறந்து வருது. அது எந்த உயிரினமா இருந்துட்டாலும் சரிதான் பூமியில அந்த உயிரினங்களா கண்டிப்பா இது பொருந்தி வரும். இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா சூரியன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரு சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. நம்ம நாள் அதாவது ராசி நம்ம சொல்ல கிடையாதுல்ல, நம்ம அதை விட்டுருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவதா பாத்தீங்கன்னா சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான நேரத்திலேயே பிறந்து வந்திருக்காரு. சோ அப்படின்னா அவர் என்ன லக்கணம் கேட்டீங்கன்னா ரிஷப லக்கணக்காரரு. ரிஷபம். சோ நம்ம எல்லாமே இது எல்லாமே முழுக்க முழுக்க தீர்க்கதரிசி அணுகுமுறையில மட்டும்தான் சொல்றோம். நம்ம எல்லாரும் ஜோதிட முறைப்படி நான் இங்க எதுவுமே சொல்ல கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க தீர்க்கதரிசி, அதன் அடிப்படையில மட்டும்தான் நான் சொல்றேன். சோ அவர் ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்காரு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இங்க இருக்க காலச்சக்கரத்துல சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மேல உள்ள ரிஷபமும் கீழே உள்ள துலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற துலாம் வீடு சுக்கிரனுக்கு சொந்தமே கிடையாது. இங்க இருக்கிற ரிஷப வீடு மட்டும்தான் சுக்கிரனுக்கு சொந்தம். இதுதான் சுக்கிரனோட வீடு, சரிங்களா? இது ரிஷபம், இது ரிஷபம். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா அவரு சூரியனோட வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. இவரு எந்த கிரக சேர்க்கையில அடிப்படையில பிறந்து வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவரு நட்பு கிரக சேர்க்கையில பிறந்து வந்திருக்காரு. நல்லா கவனிச்சுங்க, நட்பு கிரக சேர்க்கையில பிறந்து வந்திருக்காரு. அதே மாதிரி பாக்கியம் செய்தவனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பாக்கியம் செய்தவன் கேட்டீங்கன்னா அவரு பிறந்த வருஷத்தோடு அல்லது அவங்க பிறந்த மாசத்தோடு லக்னாதிபதிக்கு சம்பந்தப்பட்ட நட்பு கிரகங்களோ அல்லது யோக கிரகங்களுடைய மாசத்திலேயோ அல்லது வருஷத்திலேயோ அல்லது ராசியாகவோ இந்த மாதிரி பிறந்து வரையில அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாக்கியம் செய்தவன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பேர் வந்துடும். இப்ப அவரு சுக்கிரனோட மாசத்துல அவர் பிறந்து வந்திருக்கனால அவரோட ஜாதகத்துல நல்லா கவனிச்சுங்க, அவரோட பிறப்பு நிலை ஜாதகத்துல சுக்கிரன் லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப பலமா இருக்காரு. ஒருவர் அரசியல் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். 1 பாத்தீங்கன்னா சூரியன், 2 பாத்தீங்கன்னா குரு, 3 பாத்தீங்கன்னா இந்த பூமி. அதாவது புதனுக்கு தான் இன்னொரு பேரு பூமின்னு இருக்கு. சோ அந்த கிரகமும் ஒரு குறிப்பிட்ட 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுக்கிரன் கிரகத்துக்கு நட்பு கிரகங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா, அதாவது நட்பு கிரகங்கள் அல்லது யோக கிரகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நட்பு கிரகம் அல்லது யோக கிரகம் இப்ப இந்த சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்ன பாத்தீங்கன்னா 1 பாத்தீங்கன்னா பூமி, அதாவது நம்ம வாழக்கூடிய பூமி அல்லது புதன். 2வது பாத்தீங்கன்னா சூரியன். இவங்க 2 பேர் தான் இந்த சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் அல்லது யோக கிரகங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவர் நட்பு கிரக சேர்க்கையில பிறந்து வந்திருக்காருன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனாலதான் நம்ம பாக்கியம் செய்தவன் சொல்றோம்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 1 இந்த 2க்குள்ளதான் அவரோட ராசி இருக்கு. முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க புதன் சொல்லவும் நீங்க மேல இருக்க மிதுன வீட்டையும் பார்ப்பீங்க, கீழே இருக்க கன்னி வீட்டையும் பார்ப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதனுக்கு பூமிக்கு ஒரு வீடு தான் சொந்தம், கீழே இருக்க கன்னி வீடு மட்டும்தான் பூமிக்கு சொந்தம். சிம்மத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா சூரியனுக்கு சிம்மம் தான் வரும். சூரியன் வீட்டுக்கு, அதாவது சிம்ம வீட்டுக்கு சூரியன் கிரகம் தான் அதிபதியா வரும். அதே மாதிரி
இங்க இருக்கிற மிதுன வீட்டுக்கும் புதனுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப இப்ப 2 நட்பு கிரகங்கள் இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கு 3 பகை கிரகங்கள் வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவயோக கிரகங்கள் சொல்லலாம் அல்லது பகை கிரகங்கள் சொல்லலாம். பகை கிரகம் ஒண்ணு பாத்துக்கிட்டீங்கன்னா சனி, 2 பாத்தீங்கன்னா சந்திரன், 3 பாத்தீங்கன்னா குளிகை. இப்ப இத அவயோக கிரகம் சொல்லலாம் அல்லது பகை கிரகம் சொல்லலாம். இப்ப இந்த 3 கிரகங்களும் பகை கிரகங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி, 2வது பாத்தீங்கன்னா சந்திரன், 3வது பாத்தீங்கன்னா குளிகை. இப்ப இந்த 3 கிரகங்கள் தசை நடக்கும்போது ராகுல் காந்தி அவரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லட்டா அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனையை சந்திப்பாரு. அந்த காலகட்டத்துல இங்க உள்ள நட்பு கிரக சேர்க்கையில தசை நடக்கும்போது நல்லா கவனிச்சுங்க. நட்பு கிரகங்கள் தசை நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அருமையான வளர்ச்சிகள் ஏற்படும். அந்த காலகட்டத்துல தான் முன்பு இருந்த காலகட்டத்தை விட அந்த காலகட்டத்துல செல்வமும் சரி செல்வாக்கும் சரி அளவுக்கு மேல அவருடைய வாழ்க்கையில உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப லக்கணத்துல நல்லா கவனிச்சுங்க. லக்கணத்துல சுக்கிரன் இருந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவா வரும். பி பாசிட்டிவ். ஆக்சுவலா லக்கணத்துல அதாவது லக்கணத்துல சுக்கிரன் இருந்தா பி பிளட் குரூப் வரும். நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா எதை வச்சு முடிவு பண்றோம் கேட்டீங்கன்னா, இங்குள்ள மாசத்துக்கு அவர் எந்த மாசத்துல பிறந்து வராரோ அந்த கிரகத்துக்கு சொந்தமான ஆர்கச்சை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சோ அதனால அவருக்கு சாதகமான லக்னாதிபதி மாசத்தோட பிறந்து வந்ததுனால அவருக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் தான். இப்ப அவருக்கு வயசு என்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 வயசு ஆகுது. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 56 வயசுல நம்ம ஃபர்ஸ்ட் அவரை பத்தி முழுசா விளக்குவோம். 2வது நம்ம தசை முறைகளை பத்தி விளக்குவோம். இப்ப அவர் சூரியனுக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்ததுனால அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் 2 ஒண்ணு பாத்தீங்கன்னா புதன், 2 பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப இங்குள்ள சுக்கிரனுக்கு எந்த கிரகத்தை இங்குள்ள புதனை பிடிக்கும் கேட்டீங்கன்னா, இங்குள்ள சூரியனுக்கு பிடிக்குமா கேட்டீங்கன்னா, சூரியன் கிரகத்தை ரொம்ப பிடிக்குமா கேட்டீங்கன்னா, இங்குள்ள சூரியன் கிரகத்தை இங்குள்ள சுக்கிரன் கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய வாழ்க்கையில இவரு சூரியன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து சுக்கிரன் கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வர்றதுனால அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப அவருக்கு வந்து சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி இருக்காது. அவங்கள்ட்ட நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம சொல்லணும்னா ஒரு 4-5 தடவை சொன்னாதான் அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரோட பிறப்பு நிலையில சுக்கிரன் வந்து ரொம்ப வலுவா இருக்கு. சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு 75% அளவுக்கு ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா புதன் ஆல்ரெடி பாக்கியாதிபதியா வராது. புதன் தான் அறிவு கொடுக்குற கிரகம். சுக்கிரனுக்கு சுத்தமா அறிவில்லாத ஒரு கிரகம். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க. நம்ம நிறைய அதாவது லக்கணத்துல சுக்கிரன் ஸ்ட்ராங் ஆயிட்டாவே கொஞ்சம் சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனையை கண்டு அந்த பிரச்சனையை அவங்களே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாலும் சரி, அதுல இருந்து எப்படி மீண்டு வரன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் ஒரு டைலாக் எடுத்துக்காட்டுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நபர்கள் யாரும் கேட்டீங்கன்னா அது சுக்கிரன், அதாவது லக்கணத்துல சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையா முழுசா தீர்த்துட்டு போகக்கூடிய நபர்களா கிடையவே கிடையாது. அந்த பிரச்சனையை கண்டு அதுல இருந்து ஒதுங்கி போற நபர்களா தான் இருப்பாங்க. இப்ப சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவரோட பிறப்பு நிலையில சுகபோக வாழ்க்கைய
வாழணும்னு அதிகமான ஆசை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நல்லா கவனிச்சுங்க, அவருக்கு நல்லா கவனிச்சுங்க, இந்த 56 வயசுலதான் இங்க இருக்கிற சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. சோ அவரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சுக்கிரனுக்கு பகையான கிரகங்கள் அல்லது அவயோக கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது 3 தான். இப்ப இந்த 56 வயசுல இந்த சந்திரன் கிரகத்துக்கு சொந்தமான தசைகள் நடக்கிறதுனால அவரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் அவருக்கு உண்டாகலாம். எந்த மாதிரி பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அரசியல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உண்டாகிட்டு தான் இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்ல அதாவது அவர் ஒண்ணு சொல்ல மக்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. சின்ன சின்ன இந்த இந்த தசைகள் நடக்கும் போதுலாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்குது. இது ஃபுல்லாமே இவரோட வாழ்க்கையில நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சந்திர திசை அவருக்கு அவயோக தசை. அதனால அவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவருக்கு இந்த 56 வயசுல அவயோக தசை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அவயோக தசை முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட 57 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட இங்க உள்ள புதன் தசை ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒருவருடைய சுய ஜாதகத்துல ஒருத்தர் அரசியல்ல மிகப்பெரிய ஆளாகணும்னா ஒண்ணு குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், 2வது சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், 3வது பாத்தீங்கன்னா இங்குள்ள பூமி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப அவருக்கு நட்பு கிரகத்துக்கு சொந்தமான யோக தசையே நடக்க போகுது. நல்லா கவனிச்சுங்க, நட்பு கிரகங்களுடைய தசை நடக்க போகுது இந்த 57 வயசுல. ஆனா இத பயன்படுத்தி அவர் எப்படி ஜெயிக்க போறாருன்னா அவர் செயல்படும் விதத்துலதான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லக்கணத்துல சுக்கிரன் இருக்கிறனால அவங்க செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அவருக்கு சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி இருக்காது. 1க்கு 10 தடவை சொன்னாதான் அந்த வேலையை ஒழுங்கா செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஏன்னா லக்கணத்துல சுக்கிரன் இருந்துட்டா சொல்ல கிடையாது, லக்கணத்துல சுக்கிரன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 75% அளவுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவரு இந்த யோக தசைய எப்படி பயன்படுத்த போறாருன்னு தெரியல. அவர் அருமையா பயன்படுத்திட்டாருன்னா அவரு கண்டிப்பா அவர் தான் வருகிற எலெக்ஷன்ல 2029 நடக்க போற எலெக்ஷன்ல இருந்த காலகட்டத்தை விட அதிகமான வாக்கு சதவீதத்துல மேல மேல அதாவது வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 2029 வருகிற 2029 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா யாரு அதிகமான சீட்டு எடுப்பாங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தான் அதிகமான சீட்டு எடுப்பாரு. ஏன் கேட்டீங்கன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா புதன் தசையே நடக்குது. ஆல்ரெடி புதன் அவருக்கு யோகாதிபதியா இருக்காரு. இங்குள்ள புதனுக்கு தான் சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிச்சுங்க, இங்குள்ள புதனுக்கு சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும். அவர் ஆல்ரெடி துறவற வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஏன் கேட்டீங்கன்னா அவர் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கல. சுக்கிரனுக்கு பிடிச்ச கிரகம் என்ன பாத்தீங்கன்னா சூரியனை தான் இருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு துறவர கிரகம். அவரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு துறவரை நோக்கி தான் பயணம் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா பிறப்பு நிலையை பாத்தீங்கன்னா பணக்காரரா பிறந்திருப்பாரு. ஏன் கேட்டீங்கன்னா அவர் சுக்கிரனுக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்துட்டாரு. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. ஆனா ரொம்ப காலமா அவரால் ஜெயிக்கவே முடியல. ஏன் கேட்டீங்கன்னா இங்குள்ள சந்திரதசை அவரை போட்டு படாத பாடு படுத்து எடுத்து போச்சு. ஆனா 57 வயசு நெருங்கும் போது அவருக்கு யோகமான தசைகள் நடக்குது. இந்த யோகமான தசைகள் காலகட்டத்துல அவர் எப்படி சிறப்பா செயல்பட போறாரு பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அவருக்கு முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் தான் வாக்கு சதவீத எண்ணிக்கையும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்க போறாரு பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.